இப்ப உடனே ரிமூவ் பண்ணி விட்டுருவாரு. பேண்ட் டீம் புரியல. சொல்லுங்க, நீ சொன்னா அவன் கர்ணன் அது ப்ரோ சொல்லுவேன். எல்லாம் உக்கிரமா இருப்பாரு. ஐபிஎல் வந்துட்டா நான் இன்னும் சண்டையே போட ஆரம்பிக்கலாம். ஏன்டா இப்படி கதறீங்க மஞ்சள் கர்ணா ப்ரோ மகன்? எல்லாம் சாம்பிள் தான். ஸ்பேஸ் போட்டுருங்க. அதுவும் மேட்ச் நடக்கும் போதே இப்போ ஸ்பேஸ் போட்டு அடி அடின்னு எடுப்பாரு. லைவ் கமெண்ட்ரி போடுவோம், லைவ் கமெண்ட்ரி ஜாலியா இருக்கும். ஆனா என்ன லைவ் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா ஸ்பீக்கர் தருவாரு, ஆர்சிபி தோக்குற மாதிரி இருந்தா ஒருத்தனுக்கு அக்செப்டே பண்ண மாட்டாரு என்ன கொடுத்தாரு. அது குழுவோட தலைவனோட முடிவிடாது கேட்டா. ஜெயிக்கிற மாதிரி இருந்தா மியூட்ட போட்டுருவான், மியூட்ட போட்டு திட்ட ஆரம்பிப்பான். இல்ல நான் எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன்டா. ஆனா அந்த மஞ்சமாக்கான்ஸ் அடிச்ச போது வர ஒரு சந்தோஷம் இருக்கு பத்தியா, அதெல்லாம் எம்ஐ ஃபேன்ஸ் அடிச்சாலும் வராது, வேற எந்த டீம் ஃபேன்ஸ் அடிச்சாலும் வராதுடா. சிஎஸ்கே தோக்குமா இல்லையாங்கிறது பேச்சு கிடையாது, ஆர்சிபி ஜெயிக்குமா இல்லையாங்கிறது பேச்சு. நாங்க ஜெயிக்கிறோம், கப் அடிக்கிறோம், அப்படி எங்களுக்கு கிடைக்கவே கூடாதுடா. எங்களுக்கு கிடைக்காத கப்பு உங்களுக்கு பாருங்க. நீங்க ஜெயிக்கிறோன்றதுக்கு யாரோ சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டு போட்டோம். அவங்களால அதான் பண்ண முடியும். என்னன்னு கேட்டு கொஞ்சம் ஏன் தெரியுமா, கர்ணன் வந்து நம்ம ஜெயிக்கவே கூடாதுன்னு வன்மத்தோட சுத்துறாரு. அப்ப வந்து கண்டிப்பா வன்மலாம் இல்ல, அது ரியாலிட்டி, மக்களின் குரல். வன்மலாம் கிடையாது. நீங்க சர்வாதிகாரி சிஎஸ்கேக்கு வந்து கப்புங்கிற ஒண்ணு சரித்திரமே கிடையாது. தோனியோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தோனியோட எல்லாம் முடியலடா, போன வருஷத்தோட. அதுதான் இந்த வருஷம் நீங்க எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன மஞ்ச வாழை அடிக்குது, மஞ்ச மக்கான மாற போறியா? சொல்றேன் அவ்வளவுதான். அது மேட்டர் கிடையாது. சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கடா. டேய் குட்டி கொஞ்சம் அவிக்க. டேய் அதெல்லாம் விடு. இது ரியாஸ் இது பாத்தியா, லக்னோல பாத்தியா, மயங்க் யாதவ், ஆவேஷ் கான். கர்ணா சொல்றா, மேல கண்டென்ட் இறக்கிட்டாங்க கர்ணா. எப்படா இது பண்ணாங்க? ஒரு படத்துல ஒரு டெம்ப்ளேட் வரும் தெரியுமா, அதுக்குள்ள பேனர் அடிச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஒண்ணு டேய் இருடா கேட்டு வரேன் ஒரு நிமிஷம். என்னதுடா? கர்ணா தான் மேல ஷேர் பண்ணுங்க. மேல பாரு, டிடிஎஸ் ரெக்கார்ட் போட்டானா என்ன? ஏய் டிடிஎஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டானா என்ன? ஆமா. என்ன ஆல் செட் ஃபார் விண்டேஜ் கிளவுட் என்டர்டெயின்மென்ட். அவனுக்கு மைக் கொடுக்காதன்னு சொன்னேன், கேட்டு வராது. டேய் துரோகி தம்பி, உனக்கு இருக்குடா. டேய் சரி நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்குடா ஹோஸ்டா உட்கார்ந்திருக்க? அவனை வந்து தூக்கி இருக்கலாம்ல, ரிமூவ் பண்ணி தான். கர்ணன் ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா என்ன கர்ணன் ப்ரோ? எந்த லெவல்ல பாத்தீங்க? இறங்கி அடி கர்ணன் ப்ரோ. சொல்றாங்க கர்ணா அந்த பையன் சரி விடு, போலீஸ் கேஸ் ஆகுது, சந்தோஷம் நமக்கு. கர்ணா அந்த பையன் எனக்கு டிஎம்ல மெசேஜ் கர்ணா அந்த பையன் டிஎம்ல மெசேஜ் பண்ணிருக்கான் டிடிஎஸ். அடுத்த 3 மாசத்துக்கு உங்க ஸ்பேஸ் ஃபுல் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல இருக்குமா, காசு பார்க்க போறான் பையன். என்ன வச்சு ஒருத்தன் சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சுட்டு போட்டோம்டா. வாழ வச்சு கர்ணன் ப்ரோ பேருக்கு ஏத்த மாதிரியே மனசும் பெருசுறான். யார் வேணா ரெக்கார்ட் பண்ணி. ஆனா அவனை பிளாக் வேற ஃபேக் ஐடில இருந்து வருவான் போல. இந்த 7 அதர் லிஸ்ட்ல அவன் வருவான் போல. நீங்க சொன்னோனே ரிப்ளை போட்டா ஈவன் இஃப் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, டிடிஎஃப்க்கு கண்டென்ட் கொடுத்தான் கர்ணன். நாசமா போச்சு. சிஎஸ்கேக்கு கப் கொடுப்பான். ஒரே ஒரு ஆறுதல், ஸ்பெஷல் எவனும் அபியூஸ் பண்ண கூடாது மக்களே. நம்ம வந்து ஃபன்னாவே கொண்டு போவோம். கர்ணா நீ பழைய கர்ணனா அபியூஸ் கர்ணன் தான்டா பழைய. அந்த கர்ணன் என்ன கர்ணன் ப்ரோ மறந்துட்டீங்களா? அந்த கர்ணன் எல்லாம் செத்துட்டான். இது வந்து ஒன்லி ட்ரோல் மஞ்சமா கன்ஸ்தான். ட்ரோல் தான், ட்ரோல்லே கதற விடுவோம்டா. ட்ரோல் கிடையாதுடா, அபியூஸ் கர்ணன்டா. அபியூஸ் கர்ணனா ட்ரோல் கர்ணனா நான் மதே ஏத்துறேன்டா. கர்ணன் ப்ரோ லியோ வாங்க, லியோ இல்லடா பார்ட்டி பண்ணவே போறேன். அதான் நம்ம இப்ப நீ வந்து எப்படி இருக்கனா, பேக்கரியில வேலை செய்யற கர்ணன் மாதிரி இருக்க நீ. பேக்கரியில வேலை செய்யற கர்ணன் இல்ல, 2 பண்ணு 4 வரிக்கி அப்படி எல்லாம் இருக்க கூடாது. எடு அருவாதான் கர்ணன். அதெல்லாம் வேணாம், வன்முறை அந்த மாதிரி கர்ணனா வந்து ட்ரோல் பண்ணுவோம் மஞ்சமா கன்சா. ட்ரோல் கண்டிப்பா நடக்கும்.
ஓகேவா? இல்லடா கர்ணா, டேய் ட்ரோலே போதும்டா, இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லடா. கர்ணா ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கேளு. நாங்க ஓட்டு இல்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தனா, மேல வர்றப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் ஸ்பீக்கரை கொடுத்து மியூட்ட போட்டுட்டு அபியூஸ் பண்ணுவல, அப்படி இருக்கணும்டா. அது வேணாம்டா கர்ணா, அப்பதான்டா பழைய கர்ணா. அது வேணாம், இதுதான் பழைய கர்ண. ட்ரோல் பண்றவன் தான் பழைய கர்ண. அப்படியே இருக்கு இல்ல கண்ணா பாரு கண்ணா எவ்வளவு பெரிய பழைய கண்ணா வேணும்னு. சொல்லு. டேய் ஏன்டா அடுத்த இந்த ஏகே சொல்ற மாதிரி நம்ம எவ்வளவுதான் குண்டா என்னாச்சு? இருந்தாலும் இந்த கர்ணன் bro. நீ உண்மையை சொல்லு, ட்ரோல் கர்ண பழைய கர்ணனா அபியூஸ் கர்ண பழைய? அபியூஸ் தான். வண்டே கேப்பாரு நல்லா. அபியூஸ் தான். சரி திறந்தாலே ஹூய் தான். சரி விடு. இல்ல கிளவுன் கர்ணன் தான் புதிய கர்ணன். டேய் அது நீடா க்ளோன் தினேஷ் மண்டையா. டேய் வாட்டர் பாக்கெட் அமைதியாடா. இல்ல கர்ணா, நீ பழைய கர்ணனா வரணும், அபியூஸ் கர்ணனா வந்தா அது நடக்காது தம்பி. அது அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்பேஸ்க்கு வராது. டேய் கர்ணா, எல்லாம் உங்க கண்ணுல தெம்படும். அந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சிட்டா, இல்ல அப்புறம் கர்ணனோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க. இவங்கள ட்ரோல் பண்ணியே கதற விடுவான்டா. கர்ணா, முஸ்தபான்னு உன்னோட எல்லா ட்ரோலையும் சேர்த்து வாங்கினேடா கர்ணா. நீ என்னடா இப்படி அதுக்காக அபியூஸ்லாம் கர்ணன் இறங்க மாட்டான். என்னோட ஆர்சிபி ஜெயிச்சிட்டா கர்ணனோட சாபம் வந்து இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும். யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க கர்ணன். ஆர்சிபி ஒரு கப் ஜெயிச்சாலே நாங்க 10 வருஷத்துக்கு பேசுவோம்டா. ரீசன்ட்டா ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டுடா. ஒரு கப் இந்த ஒரு கப் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ. ஓல்ட் மங் வந்திருக்காரு, அவர்ட்டலாம் பேசி வருஷக்கணக்குல. ஓல்ட் மங் கர்ணன் ப்ரோ அதான் WPL வந்துருச்சுல, பத்தாதா உங்களுக்கு? நீங்கலாம் WPL முடிச்சீங்க. WPL ஓல்ட் மங் இருக்கான். ஓல்ட் மங் இருக்காரு. கேர்ள்ஸ் எல்லாம் மதிச்சு நாங்க ஒரு டீம் ஆரம்பிச்சு அதுல கப்பே அவங்க வாங்கிருக்காங்க. நீங்க எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இன்னும் உமன்ஸ் டீமே ஆரம்பிக்கல. நீங்க எல்லாம் அவங்க ரொம்ப இந்த அதான் கர்ணன் ப்ரோ, இந்த சிங்கப்பெண்ணை பாட்டுலாம் கேட்டு அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். டேய் கர்ணா, மணிகண்டனையும் ஓல்டு மங்கையும் கூப்பிடுறா பேசி. மணிகண்டனா அவன் கீழயா இருக்கான்? ஏய் ஆமாண்டா. ஏய் இந்த சிட்டிக்கு உயிர் இருக்கிற மாதிரி மணிகண்டன் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய் மணிகண்டா மேலவா. ஓல்டு மங்கையும் தூக்கு. ஓல்டு மங்க கொடுத்துட்டேன், மைக் வாங்க மாட்டேன். ஓல்டு மங்க வாங்க, வந்து இந்த பழைய அபியூஸ் கர்ணனை பார்த்துட்டு போங்க. இது ரியாஸ். சொல்லுங்க ப்ரோ. இது பாத்தியா, இது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல மயங்க் யாதவ், இவன் ஆவேஷ் கான் எல்லாருமே அவுட்ரா. 3 பாஸ் அவுட்ரா. ஒரு பிக்கெஸ்ட் ரெக்வெஸ்ட், அபியூஸ் கர்ணன்லாம் ஆவேஷ் கானுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தான். இல்ல 3 பேருமே ஃபிட் இல்ல, இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா 3 பேருமே டவுட் தான் போல. ஆவேஷ் கானும் சரி, மோஷின் கானும் சரி, இவனும் சரி, யாரு மயங்க் யாதவ் 3 பேருமே. டேய் இந்த சிஎஸ்கேல இந்த அஸ்வின், ஜடேஜா, நூறு அவங்க எல்லாம் அவுட் இல்லையா? மேட்ச் விளையாடுவாங்க எல்லாம் மாட்டாங்களா? யாரு எத்தனை ஸ்பின்னர் விளையாடுவாங்க அவங்க இதுல? ப்ரோ நாங்க 10 ஸ்பின்னர் ஆடுவோம். கோலிக்கு ஆப்போசிட்டா எங்க கூட வந்து ஜடேஜா, அஸ்வின், தோனிக்கு ஆப்போசிட்டா கம்பீர் வந்து பியூஷ் சாவ்லா bowling போட்டு ஃபுல்லா கர்ணா சென்னையில வந்து ஸ்பின் வச்சு தான்டா போவாங்க. கோலி பேட்டிங்கே வர மாட்டான். எனக்கு என்னமா ஆசை, அஸ்வின் ஓவர்ல ஒரு 2-3 6. ப்ரோ கோலி தான் ப்ரோ ஓபனிங். அஸ்வின் ஓவர்ல ஒரு 2 6 ஓகேவா? அதான் ப்ரோ கோலி ஸ்பின்னே ஆட தெரியாது. டேய் கோலி அடிக்கணும்னு சொல்லடா லூசு பையிலே, வேற யாவன் அடிச்சாலும் எனக்கு ஓகே தான். கர்ணன் ப்ரோ கோலிக்கு ஸ்பின் ஆட தெரியாதுன்றாங்க. என்ன கேட்டு தோனி மட்டும் ஸ்பின் ஆட தெரியுமா? பியூஷ் சாவ்லா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணா கம்பீர் சொல்லி எடுத்தான். வருண் சக்கரவர்த்தி பார்த்தாலே தோனி வந்து பயப்படுவான். அந்த மாதிரி இல்ல இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன்ஸ் வந்து ஸ்பின்னை பத்தி பேசினா நான் ஏத்துக்குவேன். ஆனா டோனி வந்து டோனி ஃபேன்ஸ் வந்து ஸ்பின்னை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறீங்க ப்ரோ. தரையில மறந்து போயிட்டீங்க. யூடியூப் சேனல் அஸ்வின் யூடியூப் சேனல்ல பாருங்க, கோலி வந்து ஸ்பின் வச்சு ஈஸியா சோக் பண்ணிடலாம் அப்படி சொல்றாங்க அஸ்வின். சாம் ப்ரோ பிட்ச்ல டயர் ஓட்டுனதுல மறந்துட்டீங்களா? கோலியாவது இது வைப்பாரு. தோனி வரும்போது வந்து ஸ்பின்னே போட மாட்டாங்க ப்ரோ. தோனி லாஸ்டா தான் வருவாரு. நீங்க இத சொல்லுங்க ப்ரோ. அஸ்வின் தான் டோனி விளையாடும் போது சந்தீப் சர்மா கிட்ட போயிட்டு எது உன்னோட ரொம்ப கேவலமான பாலோ அதை போட டோனி அடிக்க மாட்டாப்ல அப்படின்னு சொன்னான்னு யூடியூப்ல சொன்னாங்க. எந்த பால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரோ அந்த பால போட சொன்னாரு. கேவலமான பால் கிடையாது. அதான் எது உன்னோட ஒஸ்ட் டெலிவரியா? அதான் ஒஸ்ட் டெலிவரினா என்ன ப்ரோ? ஒஸ்ட் டெலிவரி கிடையாது ப்ரோ. எந்த பால் இந்த டைம்ல போட மாட்டாங்களோ. கோலி வந்து ஸ்பின்னிங் வீக்கா நீ சொன்னாலுமே அதை கரெக்ட் பண்ணிட்டு அவன் வந்து ஃபார்முக்கு வந்துருவான். ஆனா கோலி வரட்டும் ப்ரோ. ஓப்பனிங் அஸ்வின் 100 தான்.
ஆமா செஞ்சுரி அடிப்பான், கோலி அடிப்பான் செஞ்சுரி. பெங்களூர்ல எப்படி ப்ரோ போடுவீங்க அஸ்வின் நூறு வச்சு? முதல்ல சேப்பாக்ல சொல்றேன் ப்ரோ, நானு சேப்பாக்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்ல. சேப்பாக்கு இரா இந்த முத்துப்பாண்டி கோட்டை தான். அந்த சேப்பாக்குல இன்னைக்கு ஆர்சிபி மட்டும் அடிக்க மாட்டாங்க உங்களை, எம்ஐ எல்லா டீமும் போட்டு அந்த 3 போலர்ஸோட பிம்பத்தை உடைக்க நாங்க போறாங்க. வருஷம் தாங்க அவங்களை அடிச்சுன்னு நம்ம. நீங்க வருஷம் அடிக்கிறீங்க. இப்ப நியூ என்ட்ரி வந்து எல்லா டீமும் வருவாங்க, பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபி எல்லா டீமும் சேப்பாக்குல போட்டு அடி அடிக்க போறாங்க. உட்காந்து கதற போறாங்க மஞ்சமாக்கான்ஸ் எல்லாம். படா கனிமண்டையா. அப்படி நம்ம என்ன பேசிட்டோம்னு ஆறு அதலி சொன்னது வேற. கர்ணன் ப்ரோ ஐபிஎல் ஸ்பேஸ் போடுறாருனாலே திருவிழா தானே, எல்லாம் வந்துருவாங்க. சரி அதுதான் திருவிழா தான். ஆனா என் ஸ்பேஸ் டிசிப்ளின் முக்கியம் மக்களே. எவனையும் அபியூஸ் பண்ண கூடாது. முதல்ல நீ நான் ஃபாலோ பண்றேன். இவ்வளவு நேரம் மேல ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன். டேய் இவன் ஒருத்தன் என்ன ரெக்கார்ட் பண்றது எனக்கே போட்டுக்க. நான் பல ரெக்கார்டை பார்த்தவன்டா. போடா இங்கிட்டு ஓரமா. என்னத்த ஷேர் பண்ணி தொலைச்சேன். ஆமா டேய் எஸ்டிஆர் படம் வருமா வராதா சொல்லு. இப்படி சொன்னா இது வந்து ஆர்சிபி கப் அடிக்குமா இல்லையான்னு கேக்குற மாதிரி ஒரு கேள்வி கர்ணா அது. அப்ப ஆர்சிபியும் எஸ்டிஆர் ஒண்ணுங்கிற. அப்ப நீ ஒத்துக்கிறீங்களா? அப்ப எஸ்டிஆர் ஆர்சிபி ஒண்ணுன்னு. பைத்தியமே, எங்க கிட்ட கப்பு இல்லன்னு நாங்க ஒத்துக்கிறோம்டா. நாங்க கப்பு வச்சுட்டா போய் சொல்றோம். ஆர்சிபி கப்பே அடிக்காது, எஸ்டிஆர் படம் வரும்ல. ஆமா அதுதான் கரெக்ட் ஷாம். ஆமா கர்ணா, நாங்களும் ஆர்சிபி ஒண்ணும் கிடையாது கர்ணா. ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண முடியல பக்கா. ஓல்ட் மங்க் வெளிய போயிட்டு உள்ளவா. கர்ணனே இந்த ஓல்ட் மங்க் எங்க இல்லையே. அவன் போய் கர்ணனே இந்த தடவை எவ்வளவு வந்துச்சு? இந்த வாட்டி வரலடா. நான் வந்து பையன் காலேஜ் போறதுக்குள்ள கப் அடிச்சிருமா ஆர்சிபி? எனக்கு 20 தானே வந்துச்சு. அவங்க வந்து தெரியலடா, ஏமாத்துறாங்கடா நம்மள. உண்மையில தானே 10,000 லைக் 10,000 ரிப்ளை எல்லாம் 12,000 வந்துச்சு. ஆனா ஒண்ணுமே வரல. ஆர்சிபி கப் அடிக்கனா கோலி ரிட்டையர் ஆனா 12,000 லைக்னே 10,000 ரிப்ளை. கோலி ரிட்டையர் ஆனா வாய்ப்பு இருக்கு. அதுக்கே 18 சில்லற தான் கொடுத்தேன். டேய் ஜெயசூர்யா என்னடா கதறிட்டு இருக்க? என்ன ப்ரோ, ஆர்சிபி ரிட்டையர் ஆனா கோலி ரிட்டையர் ஆனாலும் ஆர்சிபி கப் அடிக்கும். அப்படியா? தோனி ரிட்டையர் ஆனா அடுத்த கப் 5 கப் இருக்கு. 5 அதே சொல்லிட்டு இருக்கேன். டேய் இரு கனிமண்டையா, வாய் திறந்து பேசுற. எங்க கட்சிகால அடிக்கிறீங்க கனி என் பங்காளி. எது ஆட்டோ பாவி இதெல்லாம் கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். கனி பங்காளியா? சென்னை வரைக்கும் நாசமா போச்சு. கரண் ப்ரோ எங்கள்ட்ட 5 கப் இருக்கு. we are சச்சின் பாய்ஸ். சச்சின் பாய்ஸ் அடிங்க வாங்க. என்ன அடிங்க? கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து அடிங்க வாங்க. யாரா கேகேஆர் ஃபேன்? வந்து அடிங்க. ஆர்சிபி 3 கப் வச்சிருக்காங்க. யாரும் கிடையாது. நீ வேணா கேகேஆர் ஃபேனா மாறி. ஃபர்ஸ்ட் மேட்ச் வேணா நான் கேகேஆர் சப்போர்ட் பண்ணா அப்போ வந்து அடிக்கிறேன். இந்த தெரியும்டா மஞ்சமாக்கான் புத்தி எனக்கு தெரியும்டா. கேகேஆர் சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க மட்டும் அப்படி சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. டேய் இங்க பாரு, நீங்க இப்படி பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க ஒண்ணும் இல்ல. நீங்க வேற எந்த டீம் கூட தோத்தாலும் அன்னைக்கு நைட்டு நான் ஸ்பேஸ போட்டு உங்களை இது பண்ணுவோம், ட்ரோல் பண்ணுவோம் பாத்துக்கோ. அவனே எப்படி பார்த்தாலும் ஆர்சிபி தானே நிறைய மேட்ச் தோக்கும். எங்க தான் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். டேய் சாமி யாரா நீ? புது மஞ்சமாக்கானா? உன்னை போன வருஷம் பார்த்ததே இல்லையா நானு? ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? டேய் இவனை நோட் பண்ணி வைங்கடா. இவனை அடுத்த 3 மாசம் இவன் தானே நமக்கு ப்ரோ. உஷாரா இருந்துக்கோங்க. கர்ணன் ப்ரோ ரேடார் உள்ள வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை தூக்கிடுவாரு. டேய் சும்மா இருடா. இதை வேற ரெக்கார்ட் பண்ணி போட்டு போலீஸ்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க, தூக்கிடுவாங்க கீக்கிடுவாங்க. நம்ம பேசுறதே ஃபன்னு. போலீஸ்கார் நாங்க ஃபன்னா பேசுறோம். போலீஸ்கார் கர்ணன் ப்ரோ எவ்வளவு பில்டப் கொடுத்து வச்சிருக்கோம். பில்டப்பா பீலா விடுறப்போ அதெல்லாம் ஐபிஎல் ஃபன் ஃபைட்டோட முடிஞ்சிடும். நீ பழைய கர்ணா வேணாம், புது கர்ணாவே கூட்டு வா. கர்ணா போகர்ணா. டேய் பழைய கர்ணன் தானா இருக்கேன் நானு. புதுசா இருக்க கர்ணன் எடுத்துருவா. அப்பெல்லாம் புதுசா இருந்த கர்ணன் வந்து பாஷா சரி மாணிக்க மாதிரி அடி வாங்கிட்டு பார்த்திப மாதிரி அமைதியா போட்டுருப்பான். பாஷா மாணிக்கலாம் பழசு. இப்ப வந்து லியோ பார்த்திபன் தான் புதுசு. சொல்றேன் பார்த்திபனா இருந்தா வந்தவன் போறவன் அடிப்பான். சோ வேணுமா நம்ம ட்ரோலாவது பண்ணுவோம்டா சிஎஸ்கேவை. பார்த்திபன் எப்படி ஒரு கட்டத்துக்கு மேல பொங்கி எழுவாரு, அது மாதிரி நீயும் பொங்கி எழு. பொங்கி எழுறதுக்கு கப் அடிக்கணும்டா. அட்லீஸ்ட் அவங்க ஜெயிச்சா குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா தண்ணி ஊத்தி அமிச்சிடுறாங்க. அதான் பிரச்சனையா இருக்கு.
அதெல்லாம் கிடையாது தம்பி. பார்வதி அமிச்சிடறாங்க. நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. இப்ப எரியிற கல்லெல்லாம் வாங்கிக்கோ, நம்ம கப் அடிச்சிட்டு போய். டேய் இங்க பாரு, நீ என்ன வேலை வேணா பண்ணு, ஆனா ஆர்சிபி தோத்தன்னு ஓடனேன்னு வச்சுக்கோயேன், உன்னை யூகே வந்து அசிங்கமா திட்டுவேன். 3 வருஷம் முன்னாடி உன்னை இப்படிதான் பார்த்தேன். இப்பயும் அப்படிதான் பார்க்கிறேன். நான் உனக்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா ஆர்சிபி டேய் இருடா ஒரு நிமிஷம் இருக்குடா. இங்க இருக்கிற எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் சொல்றேன், டேய் தம்பி உனக்கு முக்கியமா சொல்றேன், மேட்ச் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நான் ஸ்பேஸ போட்டோன்னே தோக்குற மாதிரி இருந்தா ஓடிட்டீங்கன்னா கொய்யால உனக்கு போனை போட்டு டிஎம்ல போனை போட்டு கூட அசிங்கமா திட்டு வேண்டாம். உன் போன் நம்பர் என்கிட்ட கிடையாது, பட் இருந்தாலும் டிஎம்ல போனை போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருங்க ப்ரோ. இப்பயே இவனுங்க எல்லாம். ஆமா கரண் ப்ரோ, உங்க மேல குற்றச்சாட்டே அதுதான் இருந்தது. ஏன் மேல இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த விஐபி டயலாக் வரும்ல, இப்போ வந்து குஜராத் கூட கப் வாங்கிட்டானு. ஏய் கப்பெல்லாம் என்னடா பெரிய கப்பு, நாங்க கப்பு அடிக்காத மாசம் எங்களுக்கு இப்ப இருக்குடா. அவங்க இதயத்தை வென்றிருக்காங்க ப்ரோ. நீங்க என்ன கப்பு தானே, அவங்க இதயம். அத வச்சு ரேஷன் கடை ஒரு சக்கரை கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு லட்சக்கணக்கான இதயங்களை எம்ஐ ஃபேன்ஸ் உங்க வயித்தெரிச்சல் எனக்கு புரியுது. கப்பு அடிக்காதத உங்களை போட்டு அடிச்சு லிவர்ஸ். கர்ணன் ப்ரோ, நான் வந்து இந்த இடத்துல ஆர்சிபி சப்போர்ட்டா பேசுறேன். இந்த சர்க்காசம் பண்றலாம் எனக்கு தெரியும், நீ யாரு என்ன எனக்கு கர்ணன் ப்ரோ. நான் போய் எதுக்கு ஆர்சிபி எல்லாம் அடிக்கிறதெல்லாம் வந்து எங்க டீலிங்லாம் சிஎஸ்கே ஓட மட்டும்தான். அதான் ரெண்டு பேரும் அங்காளி பங்காளி மாதிரி தானே பேச்சு வச்சுட்டு வருவீங்க, எனக்கு தெரியாதா நான் உங்களை பத்தி. இல்ல இதுல மட்டும் நாங்க வந்து சிஎஸ்கேக்கு மட்டும் எப்பயுமே ஆதரவு கிடையாது. சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா எல்லாத்தையும் அடிப்போம், சிஎஸ்கேக்கு தான் ஆதரவே கிடையாது. கிடையாது, எங்களோட உங்களுக்கும் ஹெட் ஹெட் பாத்துக்கோ, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதை வச்சுட்டு போ ப்ரோ, கப்பு ஜெயிச்சுக்கிறோம் 8 வச்சு என்னத்த பண்றது. அது சிஎஸ்கே கூட 8 மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனை. அப்ப அது அவனுக்கு மட்டும் எங்களை வெள்ளம் மேல போயிடுவாங்க. தான் ஹெட் ஹெட்னு கதறிட்டு இருக்கானுங்க. நீங்க பாண்டியா டீமா ரோகி டீமா ப்ரோ? லக்னோக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ற? இவன் மட்டும் தான் டிஃபரெண்டா கூறான். ராஜேந்திர தேசாய் உனக்கு லக்னோ எல்லாம் செட் ஆகாது, ஒழுங்கா ஆர்சிபி வந்து தோக்கணுமா? டேய் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ற வழியா போடுறா பிரகாஷ், பிபிஎம் மாத்து. அதை நீங்க பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ணணும். பண்ட் மேட்ச் அப்ப பண்ட் டிபி வச்சுக்கோடா, மிச்சம் எல்லாமே ஆர்சிபி. இல்லடா நீங்க ஏன்டா பண்ட் எடுக்கல? ஆர்சிபி பண்ட் எடுத்துக்கலாம்ல, நல்ல விக்கெட் கேக்குறான். அவனுக்கே டீம் எடுத்தா மிச்ச பிளேயர் எப்படி எடுக்குது? அவங்க நல்ல போய் எப்பவும் எடுத்திருக்கீங்க. ஜிதேஷ் மேனா ஒரு ஆளு அவன எங்களுக்கும் பண்ட் எடுக்க ஆசை தான்டா, ஆனா அவனோட பிரகாஷ் ப்ரோ அதிகம். பிரகாஷ் ப்ரோ, கோலியோட நல்ல பேட்ஸ்மேன்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். இது கோலியோட நல்ல பேட்ஸ்மேனா? ஏன்டா டேய் இருட்டாவ மேல சாம், இப்ப கோலியோட எவன் நல்ல பேட்ஸ்மேன் இப்ப ப்ரூவ் பண்ற ஐபிஎல்ல? எங்கால தான் ஐபிஎல்ல நம்பர் 1 இதுல ரன்ஸ் அடிச்சிருக்கான், வேற எவனா அடிச்சிருக்கானா? ஸ்ட்ரைக்ல எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்கு, நீ சொல்லு, நீ வா, எவன் எங்க கோலியோட பெட்டர் பேட்ஸ்மேன்? சரி ப்ரோ, கோலி பெட்டர் பேட்ஸ்மேன் ஒத்து. அப்ப மேட்ச் 200 லட்சம் கப் வின் பண்ணலாம். மணிபியக சொல்லு மேட்ச் 200 லட்சம் வின் பண்ண வேண்டியதானே? டேய் அவன மனுஷனால ரோபோவா? அப்ப தோனி என்ன எல்லா மேட்ச் அடிச்சிட்டானா? தோனி எல்லா மேட்ச் அடிச்சிட்டானா? நாங்கனமே பேச வேண்டியது திரைப்படம் வேணா. கோலியோட பண்ட் பெட்டர் பேட்ஸ்மேன்ங்கறான், எந்த ஆங்கிள் அப்படி தெரியறான்னு எனக்கு தெரியல. அது நீங்க அடிங்க, எங்க டிபார்ட்மென்ட் இல்ல, நீங்க போட்டு அடிங்க. இங்க பாரு, தோனி அடிச்சானா தோனி ஏகணும், பண்ட் கோலம் போறான் வாசரிக்கிறான். நீங்க பேசறீங்க இல்ல மச்சி, இவனால பண்ட் மேல வம்பட்ட போட்டு அமைதியானே இருக்கேன். அப்படி கொட்ட கூடாது மச்சான், நீ தோனி மேல கோவத்தை கட்டு மச்சான். நீ ஏன் மச்சான் பண்ட் சைடு வர? சரி தவறுக்கு வருந்துகிறேன், ஆனா இது எல்லாம் காரணம் மஞ்சமா கான்ஸ் தான். அவனை போட்டு அடிக்கலாம் வாங்கடா. ப்ரோ நம்பர் ஆஃப் ரன்ஸ் மேட்டர் இல்ல, ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ரன்ஸ் மேட்டர் இல்லனா அப்ப ரன்ஸ் என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்து அவன் உசுர கொடுத்து சாம், அவன் உசுர கொடுத்தும் கொய்யால விளையாண்டுட்டு இருக்கான். ரன்ஸ் மேட்டர் இல்லையா? ஸ்ட்ரைக் ரேட் தான் தோனி நம்பர் அடிக்கும் போன சீசன்ல 250 பிளஸ். எப்படி ஜடேஜா நல்லா விளையாண்டு இருந்திருப்பான், ருத்ராஜ் இல்ல ப்ரோ எல்லாரையும் அவுட் ஆக்க சொல்லிட்டு கோரிக்கை நிறைய பாகிஸ்தான்ல மாபர சாம்ல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா? திருந்த போறீங்க 48 பார் கம்பேர் ரீச் ஆற அந்த மாதிரியா? நான் 4 வருஷமா அவனை திருத்த ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டேன்டா. சரியான டேய், நீ எப்படா ஆர்சிபி ஃபேன்ல இருந்து வெளிய வருவ? நான் ஒருத்தவன திருத்த 2 வருஷமா போராடிட்டு இருக்கேன், அதுல இருந்து வெளிய வர மாட்டேங்கிற. இரி சாம், வெக்கமே இல்ல, வெக்கமான சுடு சொர்ண ஏதாவது இருந்ததுனா நீ வந்து ஃபர்ஸ்ட் நான் சிஎஸ்கே ஃபேன்ல டைவர்ஸ் பண்றடா, ஆர்சிபி டெல்லி ஃபேன் சொல்லிட்டு இப்ப திருப்பி மஞ்சள் சொக்கா சட்டையை மாட்டிட்டு வந்துட்ட. வெக்கமே இல்லடா சாம். டேய் எப்பவுமே மஞ்சள் தான் மாத்த முடியாது, ரத்தத்தே இருக்கு. கர்ணன் ப்ரோ மேல பாருங்களா, சிராஜ் குஜராத் ஜெர்சில செம்மையாக்குறான். அவன் எங்க இருந்தாலும் தான் கொடுக்க போறான். ஏன்டா மியூட் போடுற? அன்மியூட் ஆவே லேட் ஆகுதுடா. கதறி அழு. அதுக்கு நான் பேசலாமா? மேல பார்த்தேன் போறான். துரோகி சாம்னு ஒரு டைட்டில் வைக்கலாம்னு இருக்கேன். ஆனா அவன் தான் கோஸ்ட் கூட பேர் ரெட்லயே ஒரு எடிட் இருக்கு. எவனுக்காக வந்துட்டு நீ இப்ப ஆர்சிபில இருந்து சிஎஸ்கேக்கு மாறன? அவன் எப்ப ஆர்சிபி சப்போர்ட் பண்ணா? இந்த நாய் சொல்லிச்சு, இந்த நாய்
அப்புறம் சொல்லுங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. நெவர் எவர் மிஸ் வித் ஆர்சிபி மெயின்லி போத் சிஎஸ்கே அண்ட் ஆமா ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான்டா சொல்றேன். டேய் நாங்க ரெண்டு பேருமே உங்களை ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். எதுக்குடா இப்போ நாங்க ஒருத்தவனை பார்த்து பயப்படணும்? அதான் சார் நானும் சொன்னேன், குறுக்க மறக்க வராங்க பங்காளி. நானும் பெரியாரு காமிச்சுக்கிறேன். பெரியார வச்சு ஃபேமஸா பாக்குறாங்க. ஒரு மாசம் நான் என்ன தெரியுமா கர்ணா, அங்க யாராவது பஞ்சாப் ஃபேன்ஸ் டெல்லி ஃபேன்ஸ் ஸ்பேஸ் போட்டுருப்பாங்க. அது நீ அங்க போடா. வரண்டே இழுத்துட்டு போய் பஞ்சாப் ஃபேன்ஸ் உனக்கு ஜாலியா இருடா. ஏனா கரெக்ட்டா இருக்கும்டா உங்க ரெண்டு பேருக்கு. உனக்கு ஒரு டேட்டா சொல்லவா? பஞ்சாப் தான் உங்களை அதிகமா அடிச்சிருக்கானுங்க. அவன் உனக்கு கூப்பிடுறான். பரவாயில்லை போ என்னன்னு கேளு போ. ஆனா எங்க கிட்ட நீ நிறைய அடி வாங்கி இருக்க. சரி பஞ்சாப் ஃபேன்ஸ் கூப்பிடுறாங்க. மேல பாருங்க என்ன ப்ரோ டோனி 5 கப் அடிச்சிருக்காரு அங்க பாருங்க. 1.8 million within 9 hours. சரி நீங்க பஞ்சாப் ஃபேன்ஸை கூப்பிட்டாங்க, நாங்களே பேசிக்கிறோம். 122k ஷேர் ப்ரோ மேல பாருங்க. அதுதான் கோலி, அதுதான் ஆர்சிபி. என்னதான் கோலியாதான் ஆர்சிபி புரியல. கடைசில இன்ஸ்டாகிராம் ட்வீட் வந்துட்டீங்க. ஏய் இல்லடா கோலியோட பாப்புலரா, அதுதான் நாங்க இப்படிதான் சொல்லுவோம். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு பாப்புலரா இருந்தா கப்பு வராது. உடனே கப்புக்கு போய் அழுதுடுவானுங்க. இங்க மேல போட்ட போஸ்டுக்கு பதில் இல்லைன்னா ஏன்டா இப்படி கப்புன்னு கதறீங்க? டேய் போட்டதே ஒரு கோலி ஃபேன் நாய் தாண்டா போட்டுருக்கேன். நாயா டேய் நாயே சாமே ஏண்டா இந்த நாயே இந்த நாயே வந்து வெக்கமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஆர்சிபி சொல்லிச்சு. டேய் நான் வந்து கெவின் அண்ணா நாய் என்ன உங்கள சொல்லலடா. சேர்றா அவனை எப்படி சொல்லலாம்? யாரு போட்டா என்ன மேட்டர் என்ன? யாரு போட்டா என்ன ப்ரோ? அது ஒரு கோலி ஃபேன்லா ப்ரோ தற்குறியா தான் இருப்பான், அப்படிதான் போடுவான். யாரு போட்டா என்ன? அதான் மஞ்சமாக்கான் ஃபேன்ஸ்லாம் பிறவி தற்குறிங்கடா, ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சாம் இப்ப நீ கோலி ஃபேனா பார்த்தனா சம்பந்தமே ஃபேமிலி அபியூஸ் தான் பண்ணிடுவாங்க. இப்ப யாரு உங்க ஃபேமிலி அபியூஸ் பண்ணாங்க ஆபீசர்? ப்ரோ ஆர்சிபி வந்து வைஃப் அபியூஸ் பண்ணிருக்கீங்க தான் இருக்கா. ஜெயசூர்யா இவனுக்குலாம் அப்டேட்லாம் கொடுக்காத ஜெயசூர்யா. இவனை ஆர்சிபி தோக்கும்போது பாருங்க அந்த பிளேயர்ஸோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஃபேமிலி அபியூஸ் தான் பண்ணுவாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். டேய் அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து காந்தி அடிக்கலாம் அபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல இரு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் காந்தி அடிக்கலாம். நாங்கலாம் திட்ட மாட்டோம் ப்ரோ, எங்க பிளேயர்ஸ் திட்ட மாட்டோம். கம்மையெல்லாம் போய் பேசாதீங்கடா. சரி எடுத்து போறேன், நான் எடுத்து போறவா? டேய் இப்ப அது மேட்டர் கிடையாது. இப்ப நான் கேள்வி சாம்ட்ட கேட்டேன், என்ன வெங்காயம் நாங்க திட்ட மாட்டலாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா கோலி வைஃப் அடிச்சு போட்டு கொண்டு விட்டுருவோம். நாங்க திட்ட மாட்டலாம் கிடையாது. இங்க கத்தி இந்த சைடு வந்துச்சுன்னு வெச்சுக்கோ, உன்னைய வச்சு செஞ்சு விட்டுருவேன். சாமே ஒழுங்கா மரியாதையா பேசு. நீ என்ன டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஃபேன்னு சொல்லி இப்ப சிஎஸ்கே டேய் என்ன எதுக்குடா மியூட் போட்டுட்டு இருக்க? தனியா மியூட் போடுவேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் இப்படிதான் நான் மியூட் போடுவேன். என்ன கேள்வி சொல்லு. போன வருஷம் வந்து ஆர்சிபி எனக்கு இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஒரு இது இருந்துச்சு. நீ கொஞ்சம் கூ நக்கலா பண்ணிட்டு இருக்க. எங்கடா நக்கலா பண்ண? டேய் நான் ஸ்பேஸ் உன்னை போட்டு உமால பொளக்குறதா வேலையா இருக்க போறேன் இந்த வாட்டி. டேய் நான் எங்கடா பண்ணேன்? நான் நேத்து தானே ஸ்பேஸே போட ஆரம்பிச்சேன். சரி நேத்தா ஏதோ ஃபன் வித் மஞ்சமா கான்ஸ் அத போட்டுருந்தேன். அது வந்து வம்புழுத்தாங்க போட்டேன். யார் வம்பு இழுத்தா? யாரா ஸ்பேஸ் போட்டாங்க? யாரா ஸ்பேஸ் போட்டாங்களா? டைட்டிலே வச்சு ஆமா பேஸ் போட்டாங்க. மோனேஷ்லாம் ஸ்பேஸ் போட்டாங்க. யாரு ப்ரோ? எம்ஐ ஃபேன்ஸ் உங்களுக்குறாங்க. அவங்க ஸ்பேஸ் போட்டாங்களான்னு கேக்குறேன். சோ எம்ஐ ஃபேன்ஸ் உங்களுக்குறாங்க. ஓ இப்போ நீ அந்த மாதிரி போடுவியா? இல்லடா அப்படி போட்டுருக்காங்களான்னு கேக்குறேன். அந்த மாதிரி போட்டுருவியா? இல்ல இன்னொரு வாட்டி நீ போட்டனா அதுக்கு அப்புறம் ஒன்னையும் டேக் பண்ணி போட்டுதான். உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா தெரியாதா? நான் எங்க தோனிய தோபின்னு போட்டிருக்கேன், ஏதாவது போட்டிருக்கேனா? இல்ல தோனியை திட்டி ஏதாவது பேசுறேன். மஞ்சமா கான்ஸ்னா யாரு? அப்ப சோக்லின்னு சொல்றீங்க, அது மட்டும் தப்பு கிடையாதா? லூஸ் நீ தான டைட்டிலா வச்சிருக்க. வெண்ண நாங்க எங்கடா சோக்லின் சோக்லின் வந்து ஸ்பேஸ்ல கதறிட்டு இருந்தான். அதான் நான் மஞ்சமா கான்ஸ் போட்டேன். பைத்தியமே நீ டைட்டில் வச்சல, இன்னொரு வாட்டி வச்சேன்னு வெச்சுக்கோ. புடிங்கிருங்க. அப்புறம் பாத்துக்கோ. அபியூஸ் டைட்டில் தான் டெய்லியும். நீ அபியூசர்னு எனக்கு தெரியும்டா. மஞ்சமா கான்ஸ் டெய்லி அபியூஸ் டைட்டில் தான். டேய் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பாவம். ஆமா டிஃபரன்ஸ் இருக்குதான். ஏன்னா எங்க கிட்ட பாதி தானே ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்க வந்து பேனால, நீங்க பேன் ஆயிட்டீங்க. அதான் பெரிய டிஃபரன்ஸ். பேனா? ஓகே அத முடிச்சே தூங்கிட்டு இருக்கணும். இப்போ வரைக்கும் நான் பண்ணா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஓவரா பண்ணனா திருப்பி மஞ்சமா கான்ஸ் டைட்டில் வைப்பேன். சரண் ப்ரோ அந்த பேனா வந்த இயராவது கப் ஜெயிக்கலாம்ல. பரவாடா. டேய் நீ அந்த டைம் கப் ஜெயிக்கல நீங்க. ஏய் சாமே உனக்கு ரியாலிட்டி சொல்லவா? நீங்க இன்னும் ஒரு 10 கப் அடிச்சாலும் ரியாலிட்டி சொல்லட்டா? டோனி கீழ தான் கோலி அவ்வளவுதான். பைத்தியமே கதறாத. இங்க இப்ப ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க 10 கப் அடிச்சாலும் ரியாலிட்டி இல்லனா டோனி ஃபுட் டெஸ்ட் தான் கோலி. டேய் இங்க எவனையுமே நான் அபியூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். பண்ண வச்சிராத. அமைதியா மியூட்ல இரு. டேய் நான் எங்கடா அபியூஸ் பண்ணேன்? நீ தான ரியாலிட்டி தெரியுமான்னு கேக்குற. நான் அத சொல்றேன் அவ்வளவுதான். பண்ண வச்சிராத. பேசிட்டு இருக்கும்போது என்னடா பண்ற? ஏய் நான் எங்கடா அபியூஸ் பண்றேன்? ஸ்டார்ட் பண்ணாத.
மியூட்ல போ. சரி நான் எங்க அபியூஸ் சரி பண்ணான்னு மியூட்ல சொல்றா. போறியா மியூட்ல போக கீழ முடியாது. இருக்கியா மியூட்ல போறியா எப்படி வசதி? எங்க கட்சிக்கார அனுப்புறீங்க தப்பு இது. நான் கீழ எல்லாம் அனுப்பல மியூட்ல. நான் ஏதாவது ஒரு அபியூஸ் பண்ணனடா. நான் நார்மலா தான ஒரு பேசிட்டு நிமிஷம் இருக்கேன். சும்மா இருக்க மாட்டியாடா நீ? நான் அவன் நீ பேசுறா நானும் பேசுறேன்டா. நீ என்ன பேசவே விட மாட்டேங்க. கிராஸ் டாக் பண்ணிட்டே இருக்க பைத்தியமே. பேச விட மாட்டேன். நான் என்ன உன் வாயை புடிச்சா வச்சிட்டு இருக்கேன். வாயில ஏதோ நான் ஏதோ இது பண்ணிட்டேன்னா என்ன வாயில மொக்க போறான்டா இவனை இறக்கி சரி இரு மச்சான் பேச விட்டா விட்டு அடிப்போம். வெளிய போடா இதையாச்சும் பேசட்டும் அவரு. பைத்தியம். சரி பேசு என்ன சரி கர்ணன் ப்ரோ நடுவுல சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச போஸ்ட் பேஸ் போடுவீங்களா? மறந்துட்டேன்டா இவன் பேசி நாய். கர்ணன் ப்ரோ சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச போஸ்ட் பேஸ் போடுவீங்களா மாட்டீங்களா? டேய் உங்களை அடிக்கிறதா முத வேலை. ஸ்பேஸ் போடுவான்டா. டமாஸ் இல்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஸ்பேஸ் ரன் ஆகணும். டேய் தோத்தா போட மாட்டோம் ப்ரோ, ஜெயிச்சாலாம் போடுவாங்க. தோத்தா வந்து மூடிட கூடாது. அடி வாங்குறதா முத இதா? டேய் நீங்க எப்படி தோத்துறீங்கடா? அதுமே நீங்களும் தோத்துட்டா என் பண்ணிர கூடாது. கர்ணா உன்னோட பேய் கனவுலடா. பேய் கனவா? டேய் தற்குறி சாமே அமைதியா இரு. அத தற்குறி யாருன்னு என்னைக்கு மோதுறீங்க அன்னைக்கு தெரியும். மால அடிக்கிற அடியில இப்பயும் மஞ்சமாக்கான்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். எங்களை தொல்லை பண்ணாம இருந்தா உங்களுக்கும் தொல்லை வராது. நீங்க ஒரு ஆளே இல்லடா. நாங்க எதுக்குடா உங்களை சீட்ட போறோம்? ஏன்டா கதற? கன்சிடரே பண்ணலடா. யார கதறனா? கர்ணனை இது பண்ணு அது பண்ணு கதறிட்டு இருக்கீங்க உங்க. கர்ணனே ஒரு ஆளே கிடையாது. கர்ணன் அடிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? லூட் போடா கீழ. அவனே ஒரு லூட் பையன். கேகேஆர் அந்த மாதிரி இருக்கு. குறுக்க மறுக்க வராதீங்க ப்ரோ. டேய் இங்க பாரு நான் தான் சொல்றேன்டா. இப்ப ஐபிஎல்லே அடிக்காத டீம் வந்து எதுக்கு ஐபிஎல் வச்சிருக்கீங்க? முடிஞ்சா தூக்குங்க. முடிஞ்சா டேய் போய் அந்த பஞ்சாப் ஃபேன்ஸ் டெல்லி ஃபேன்ஸ் எல்லாம் கூட்டுவாங்கடா. நீயே போன வருஷம் டெல்லி ஃபேனா இருந்தவன் தானே? அவன் சிஎஸ்கே ஃபேன். வெக்கமே இல்லாம சிஎஸ்கே ஃபேனுக்கு போய் சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்க. யாரு ஃபேனோட யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கடைசி வரைக்கும் ஆனா ஆர்சிபி கப் அடிக்காத நான் யார் மனோரமா மாதிரி சாபம் விட்டு போ. பிரச்சனை இல்லை எனக்கு. தலைவரே வந்து சொன்னாலும் ஆர்சிபி கப் அடிக்காது. பரவாயில்ல கதறி அழுகுடா. உங்களை ஒரு மேட்ச் தானே ஜெயிச்சோம் போன வருஷம். அதுலயும் இந்த கதறீங்களா? நாங்க எப்போ ஜாலியா தான் இருக்கோம். நீங்க 2 மாசம் எழுதிங்களா? அந்த ஒரு மேட்ச் அடிச்சாலும் சும்மா ஏதாவது ஆஃப்லைன்ல ஏதாவது சண்டை போர் அடிக்குதுன்னா சும்மாவே ஆர்சிபி கொஞ்சம் போட்டு அடிக்கிற மாதிரி அடிதாங்கியே சிஎஸ்கே தான். வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு போர் அடிச்சா சும்மா கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டா ஓட்டுவோம் கேட்டு எங்களோட அடிதாங்கியே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். அதான் எங்களோட அடிதாங்கியே ஆர்சிபி தான். கரெக்டாடா கர்ணா? இல்லடா சிஎஸ்கே அப்புறம் நம்ம அடிதாங்கியே ஆர்சிபி தான்டா. ஆர்சிபி உமால போட்டு பொளக்குறோம்டா. வாடா கர்ணா கோஸ்ட் குறா ப்ரோ. அதான் கோத்தாங்க உமால போன வருஷம் வந்து போட்டு பொளக்கலாம் நம்ம ஆர்சிபி எல்லாரையும். ப்ரோ ஷாம் ப்ரோ போன வருஷம் பொளந்தமே கோத்தாங்க உமான்னு லாஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கா? கீழ போடு. கீழ ஆரம்பிச்சாச்சு. கதறிட்டே இருக்கான் பைக் வேற. ப்ரோ இல்ல ப்ரோ கர்ணன் ப்ரோ ஒண்ணே ஒண்ணு முதல்ல நிலையான ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணு. இல்ல ஒரு டீம் ஒரு கப்பு கூட அடிக்காத டீம் கூட. டேய் ஒரு கப்பு கூட அடிக்கலடா ஆர்சிபி. எங்க கூட தோத்துட்டு எதுக்குடா வாய் உங்களுக்கு? அட டேய் பைத்தியக்காரக்கு என்ன மயிர்கடா கீழ இறக்கி விட்ட? நீ திட்ற மயிருக்கு தான இறக்கி விட்டேன். கீழே சிங்ககுட்டி சபரிஸ். நான் எங்கடா உன்னை திட்னேன்? ஆர்சிபி திட்னேன். ஆர்சிபி திட்னனா? ஆமா திட்னனா. கீழ போடா வெண்ண. கர்ணா நீ தான் திட்ற இப்படி. டேய் சிங்ககுட்டி சபரிஸ் வந்துட்டான் வாங்க. யார் அவன் சிங்ககுட்டியா? மச்சான் என்ன கர்ணா கோஸ்ட் கூட சேர்ந்தே அடிக்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி சேர்ந்து அடிக்கலாம் வா. இவன் உன சிங்கமாடா. சிங்கத்தை அசிங்கப்படுத்தாதீங்கடா டேய். நாங்க எல்லாரும் சிங்கம் தான் சிஎஸ்கே. டேய் மஞ்சமாக்கான்ஸ்ரா நீங்க எல்லாம். சிங்கம்லாம் கிடையாதுடா. ப்ரோ கர்ணன் ப்ரோ சிங்கம்னா தோனி தான் ப்ரோ. சாம ரிமூவ் பண்ணிடலாமா? அது இல்லடா மேல அந்த இத ரிமூவ். இவன் யாரா அந்த நடுவுல எம்ஐ ஃபேன் வேற குறுக்க வராங்க. எத்தனை எதிரிங்க இருக்காங்க நமக்கு. டேய் கர்ணா வேணா இந்த மேல இருக்க போஸ்டர் ரிமூவ் பண்ணி. டேய் கோலி போஸ்ட் தானா இருக்கான். சபரிஸ் போஸ்ட் போட்டுறானா என்ன? இல்லையே தூக்கிட்டேன். டேய் சபரிஸ் மண்டையா என்ன டக்கால்ட்டி வேலை பாக்குற? நான் நடக்காதுடா. அது ஏன் ஸ்பேஸ்ற? உன் ஸ்பேஸ் கிடையாது. நான் பேசுறது கேக்குதா கர்ணா? கேட்டாலும் கேட்கல. ஏய் வாய்ஸ் ரொம்ப சைலண்டா கேக்குசாப்பா. கேட்டாலும் கேட்கலாம்டா. கதறி அழு. சபா மேல ஸ்பீக்கர் வந்தா ஒரு ரூல் இருக்குடா. வந்தா ஆர்சிபி 2 திட்டணுமாண்டா. திட்டிரு. அதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதான் ஃபர்ஸ்ட் ரூல். அப்படி திட்டிரு சாம் மாதிரி கீழே இறங்கி போயிரு. எப்படி இறக்கி விட்டேன் பாத்தியா? கீழே எங்க கட்சிக்காரங்க இறக்கி விட்டீனுங்க. ஆர்சிபி திட்டணும்ங்கறான். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆயிடா. பின்ன ஆர்சிபி கிட்ட கொஞ்சம் வாங்குறாங்க. வெளிய போடா. ஆர்சிபி திட்டணும்னு நினைச்சு மேல வந்தா யாரும் பைக் கிடையாது. அப்படிதான்டா பண்ணு. நாங்க ஏன் ப்ரோ ஆர்சிபி